கல்யாணம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு கண்ணுக்கு வரது பட்ஜெட் தாங்க. இன்னைக்கெல்லாம் கல்யாணம் ஒரு நாளுக்காக எவ்வளோ செலவு பண்றோம்னா, கிட்டத்தட்ட 20 வருஷம் சேவ் பண்ண காசும், அதே மாரி லைஃப் டைம் இஎம்ஐ போடுற மாரி வந்து இன்னைக்கு கல்யாண பட்ஜெட் வந்து இந்தியால வந்து இவ்வளோ காஸ்ட்லி ஆயிருச்சு. ஏன்னா நார்மலா வந்து முன்னாடிலாம் கல்யாணங்கிறது ரொம்ப சிம்பிளா பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே சினிமா ஸ்டார் வீட்டு கல்யாணம் மாரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால, அந்த அளவுக்கு ஆடம்பரமா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா லைஃப்ல ஒன் டைம் தான் நடக்குது. அது நம்மளும் நமக்கு ஆசை அப்படிங்கிற மாரி எல்லாருக்குமே வர ஆசை தான். அதுக்காகவே நெறைய ஸ்பெண்ட் பண்றோம். அது மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, வெறும் 2 மாச சேலரி தான் மேக்ஸிமமா அவங்க செலவு பண்ணுவாங்களா. இரஃப் கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாத சேலரிய வந்து செலவு பண்ணுவாங்க. நம்ம தான் வந்து லைஃப் டைம் வந்து இஎம்ஐயும் 20 வருஷம் சேவிங்ஸ் இருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு டான்ஸ்லேருந்து, டிஜேலேருந்து நெறைய அது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்ப நெறைய ஃபங்ஷன்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் சினிமாவ பார்த்தும் மத்தவங்க போற அந்த Instagram ரீல்ஸ்லலாம் தான் பார்க்க முடியுது. என்னென்ன ஃபங்ஷன் அதாவது 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே கல்யாணத்துக்கான ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆயிருது. அதாவது 3வது நாள், 2வது நாள் அடுத்து கல்யாணம் அந்த மாரிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ பட்ஜெட் வந்து எங்கேயோ எகிறிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணணும்னு அதாவது 90ஸ் கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப நெறைய பேர் வந்து அழுகுறாங்க. ஏன்னா வந்து கல்யாண செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப. ஸோ நீங்க வந்து லாஸ்ட்டா வந்து எந்த கல்யாணத்துக்கு போனீங்க? அதே மாரி உங்களோட கல்யாண செலவு எவ்வளோ ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில ரொம்ப காஸ்ட்லியா இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அந்த பட்ஜெட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் யார் அதிகமா போடுறாங்கன்னு. ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி தான். பாப்போம்.